மட்டன் தால்ச்சா ரெசிபி செஞ்சிடலாமா? துவரம்பருப்பு 1 டம்ளர், கடலைப்பருப்பு 1/2 டம்ளர் ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிட்டு சேர்த்துட்டு மட்டன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தண்ணி சேர்த்து 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு பச்சை மிளகாயும் கீறிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இது கூட வாழைக்காய், மாங்காய் கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும். கருவேப்பிலை, நல்ல வாசனைக்காக புதினா. இப்போ உப்பு, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் மூடி வச்சுட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ புளி தண்ணியும் ஊற்றி நல்லா புளி தண்ணி கொதிச்சோன்னுமே அந்த வாசனைலாம் போயிட்டு பிறகு பருப்பும் கறியும் வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு புதினா தூவி இறக்குனா சுவையான தால்ச்சா ரெடி.